வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்றப்போ நீங்க போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நான் 5 விதமான ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரே ப்ரிஃபரன்ஸா சொல்ல முடியாது. அதனால நான் 5 விதமா கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லா ஜாப்புக்குமான எல்லா போஸ்ட்டுக்குமான ஜாப் ப்ரொஃபைல் தனித்தனியா ஒவ்வொரு வீடியோல கொடுத்துருக்கோம். அதை பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, பட் இருந்தாலும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன், ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த 5 விதம்ங்கிறதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலரி பேஸ் பண்ணி எனக்கு நிறைய சேலரி வேணும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி ப்ரொமோஷன் பேஸ் பண்ணி சீக்கிரம் எனக்கு ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னா எப்படி கொடுக்கணும். ஹோம் போஸ்டிங் வேணும், எனக்கு ஊர் பக்கத்திலேயே எனக்கு போஸ்டிங் வேணும், என்னோட சொந்த ஊர் பக்கத்திலேயே போஸ்டிங் வேணும், நான் எப்படி கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆர்டர் நான் சொல்றேன். அதே மாதிரி நான் அடுத்து வேற எக்ஸாமுக்கு படிக்கிறேன். இப்போ ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி இல்லைனா சிஜிஎல் இல்லைனா வேற யூபிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ற ஐடியாவில் இருக்கிறேன். இந்த வேலைக்கு போயிட்டு அதை நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்படி கொடுக்கணும். அதே மாதிரி நான் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட், ஸோ எனக்கு எது சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ப்ரிஃபரன்ஸ். ஓகே, அந்த மாதிரி 5 விதமா கொடுத்துருக்கேன். அதுல உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குதோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மற்ற வீடியோவையும் பார்த்துருங்க. நான் 12 வீடியோ கொடுத்துருக்கேன் எல்லா போஸ்ட்டுக்கும். சென்னை ஜோன்ல வரக்கூடிய எல்லா போஸ்டையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அந்த 12 வீடியோவையும் பார்த்துட்டு இந்த வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதுல ஒரு சிலதுல கூட உங்களுக்கு மேட்ச் ஆகாம இருக்கலாம், உங்களுக்கு அது சூட் ஆகாம இருக்கலாம். அதனால நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வேக்கன்சி பேஸ் பண்ணி கொடுக்க கூடாது. வேக்கன்சி அதிகமா இருக்க போஸ்ட்டை நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்னா என்னைய கண்டிப்பா செலக்ட் பண்ணிடுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே, வேக்கன்சி அதிகமா இருக்க போஸ்ட்டை நீங்க கடைசியில கூட கொடுக்கலாம். 13வது ப்ரிஃபரன்ஸா நீங்க வேக்கன்சி அதிகமா இருக்கக்கூடிய போஸ்ட்டை கொடுத்தா கூட ஃபர்ஸ்ட் 12 போஸ்ட்டுக்கு நீங்க செலக்ஷன் ஆகல அப்படின்னா இந்த 13வது போஸ்ட்டுக்கும் உங்களை கன்சிடர் பண்ணதான் போறாங்க. அதனால அதிகமான வேக்கன்சி இருக்கதை நான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன், கம்மியான வேக்கன்சி இருக்கதை கடைசியில கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுக்க கூடாது. ஓகே, நீங்க கம்மியான வேகன்சி இருக்கதை ஃபர்ஸ்ட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களை அந்த போஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாயிண்ட்ஸ்மேன் போஸ்ட்டை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதுல இருக்கிறதுலே கம்மியான வேகன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்தாலும் இதோட கட் ஆஃப் அதிகமா இருந்ததுனால உங்களால இந்த போஸ்ட்டுக்கு செலக்ஷன் ஆக முடியலன்னா நீங்க 2வது என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணலன்னா 3வது, அது கிளியர் பண்ணலன்னா 4வது, அந்த மாதிரி 13வது ப்ரிஃபரன்ஸ் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் கொடுத்துருந்தீங்களோ எல்லா போஸ்ட்டுக்கும் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால நம்பர் ஆஃப் வேகன்சிஸை வச்சு நீங்க ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே கொடுக்காதீங்க. அடுத்ததா இப்போ ஒரு சில போஸ்ட் உங்களுக்கு சூட் ஆகாதுன்னு தெரியும். இப்போ ஃபீமேல் கேண்டிடேட்லாம் இந்த போஸ்ட் கரெக்டா வராது அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் அதையும் நீங்க கடைசி ப்ரிஃபரன்ஸ்ல கொடுங்க. ஓகே, அட்லீஸ்ட் மற்ற போஸ்ட் கிடைக்கலன்னா இதாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு மெடிக்கல் கிரைட்டீரியா அப்படிங்கறத நீங்க தெளிவா செக் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கிற போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்க செலக்ஷன் ஆக போறது கிடையாது. அதை ப்ரிஃபரன்ஸ்ல கொடுக்கறனால எந்த யூஸும் இல்லை. அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க அதை கடைசியில கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா நீங்க கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் நீங்க எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு எதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 5 விதமான ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த பிளேலிஸ்ட் நீங்க பார்க்கல அப்படின்னா பாத்துருங்க. ஆர்ஆர்பி குரூப் டி அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட் பார்க்கலன்னா பாத்துருங்க. இதுல இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருப்பேன். அதுலேயே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கான 120 டே ஸ்ட்ராட்டஜி, டைம் டேபிள் எல்லாமே சொல்லியிருப்பேன். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான 120 நாளுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவும் பாருங்க. அடுத்து நான் ப்ரிஃபரன்ஸ் எப்படி சொல்றேனோ அதை பேஸ் பண்ணி இந்த அப்ளை பண்ற வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. அடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஜாப் ப்ரொஃபைல் நான் இதுல கொடுத்துருப்பேன். ஓகே, ஜாப் ப்ரொஃபைலுக்கு தனி பிளேலிஸ்ட்டும் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்லயுமே அந்த ஜாப் ப்ரொஃபைல் இருக்குது. ஓகே, SNT இருக்குது, அதே மாதிரி ஒர்க் ஷாப், பிரிட்ஜ், அந்த மாதிரி எல்லா போஸ்ட்டை பத்தியும் இதுல நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல எதை வச்சுக்கணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்போ எதை நீங்க எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா இதை நீங்க கவனிச்சே ஆகணும். இதை கவனிக்காம சும்மானாலும் கொடுத்துட்டு பின்னால நீங்க நல்ல மார்க் எடுத்தா கூட எந்த போஸ்ட்டுக்குமே செலக்ஷன் ஆக முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஒரு நார்மல் கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது ஒரு PW கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இதுல ஒரு சில பாயிண்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு கொடுங்க. ஓகே, இப்போ அசிஸ்டன்ட் SNT அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அதுலயே ப்ரொடக்ஷன் யூனிட், சிக்னல், ஒர்க் ஷாப்னு இருக்குது.
அதில் C1 B1 C1 சொல்லி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வேரி ஆகுது. ஓகே, அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் இந்த போஸ்ட்டுக்கு C1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அடுத்த போஸ்ட்டுக்கு B1 இருக்குது, அடுத்து வந்து C1 இருக்குது, B1 இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா C1 B1 A2 A3 அந்த மாதிரி மாறி மாறி வருது. ஸோ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்தந்த போஸ்ட்டுக்கு தேவையான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டுக்கான ப்ரிஃபரன்ஸை வந்து கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து இதை கவனிக்கணும். ஓகே, அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து இதை கவனிக்கணும். மாற்றுத்திறனாளிகள் எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் பிரிட்ஜுங்கிற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாற்றுத்திறனாளியுமே எந்த கேட்டகரியில் இருக்கவங்களுமே எலிஜிபிள் கிடையாது. ஓகே, இப்போ அசிஸ்டன்ட் SNT போஸ்ட்டுக்கு வந்து விஐ கேட்டகரியில் இருக்கவங்க, அதாவது விஷுவலி ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஷுவலி இம்பேர்டா இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா LV கேட்டகரியில் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க DHH கேட்டகரியில் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே இதை வந்து கவனிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ A2 ஸ்டாண்டர்ட்னா இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து உங்களோட கண்ணை செக் பண்றது. ஓகே, உங்களோட கண்ணோட பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்றது, உங்களோட விஷன் பத்தி இருக்கிறது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்க எப்படி உறுதிப்படுத்திக்கலாம், எனக்கு இந்த ஸ்டாண்டர்ட் இருக்குதான்னு எப்படி உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னா, நீங்க உங்க ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐ ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு இந்த ஸ்டாண்டர்ட் இருக்குதான்னு நீங்க செக் பண்ணி சொல்லுங்கன்னா அவங்களே செக் பண்ணிடுவாங்க. கலர் பிளைண்ட்னஸும் செக் பண்ணிடுவாங்க. 20 ரூபா 30 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்க அப்படின்னா அவ்வளவுதான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 10 நிமிஷம் வேலை தான். ஓகே, போய் செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ A2 ஸ்டாண்டர்டுக்கு வந்து நீங்க கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. மற்ற எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே வந்து கண்ணாடி போட்டிருக்கிறவங்களும் எலிஜிபிள். A2 ஸ்டாண்டர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கவங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ கண்ணாடி போடாம 2 கண்ணிலையுமே 6/9 6/9 வந்து இருக்கணும். அதே மாதிரி நியர் விஷன் எல்லா போஸ்ட்டுக்குமே 0.6 தான். 6/9 என்ன 0.6 என்னன்னு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நோட் பண்ணிட்டு நீங்க ஐ ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணுங்க. நான் என்னன்னு சொன்னாலும் அது இருக்குதா இல்லையாங்கிறது நீங்க ஐ ஹாஸ்பிட்டல்ல போனாதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி இதுக்கு கலர் பைனஸ் இருக்கக்கூடாது. மற்றதெல்லாம் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்காது. பைனாகுலர் விஷன், நைட் விஷன்லாம் ப்ராப்ளம் இருக்காது. நீங்க கவனிக்க வேண்டியது இந்த கலர் விஷன்ல தான். கலர் பைனஸ் இருக்கக்கூடாது. கலர் பைனஸுக்குமே நீங்க ஐ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்களே செக் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுதான் A2 ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணாடி போடாமலாம் 6/9 6/9 இருக்குது, 0.6 வந்து இருக்குது, கலர் விஷனும் இருக்குது, அதாவது கலர் பைனஸ் இல்லை அப்படின்னா நீங்க A2 ஸ்டாண்டர்ட்ல வருவீங்க. இப்போ நீங்க A2 ஸ்டாண்டர்ட்ல வருவீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டாலே நீங்க மற்ற ஸ்டாண்டர்டை பார்க்கவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மற்ற ஸ்டாண்டர்டும் இருக்கும். அதை விட கம்மியானதான் மற்ற ஸ்டாண்டர்ட்லாம். நீங்க வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. அதே மாதிரிதான் இப்போ A3 ஸ்டாண்டர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கிறப்போ வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். கண்ணாடி போட்டோ இல்லைன்னா போடாமலோ உங்களுக்கு வந்து டிஸ்டன்ட் விஷன் 6/9 6/9 வந்து இருக்கணும். நியர் விஷன் வந்து 0.6 இருக்கணும். இதுலயுமே கலர் விஷன் வந்து பார்ப்பாங்க. ஓகே, கலர் பைனஸ் இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு A3 இருக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய B1 B2ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஓகே, ஏன்னா அதை விட கம்மியானதான் அடுத்த ஸ்டாண்டர்டு. இப்போ B1 ஸ்டாண்டர்ட்னா கண்ணாடி போட்டிருக்கிறப்போ 6/9 ஒரு கண்ணையும் இன்னொரு கண்ணில் 6/12 இருந்தாலும் போதுமானது. இது எல்லாத்துக்குமே 0.6 தான் இருக்கும். அதனால நம்ம வந்து டிஸ்டன்ட் விஷனை மட்டும் பார்ப்போம். ஓகே, இதுலயும் கலர் பைனஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி B2 ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கிறப்போ 6/9 6/12 இருக்கணும் ஒரு கண்ணிலையுமே. இதுல கலர் பைனஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, கலர் பைனஸ் இருக்கிறவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்ததா C1 ஸ்டாண்டர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணில் 6/12 ஒரு கண்ணில் 6/18 இருக்கணும். ஓகே, இதுலயுமே வந்து கலர் பைனஸ் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம். பைனாகுலர் விஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நைட் விஷன் இருந்தாலும் சரி, அதுல எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். C2 ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ணில் பார்வை இருந்தா போதும். அந்த ஒரு கண்ணிலுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கிறப்போ 6/12 இருந்தா போதும். ஓகே, நியர் விஷன் 0.6 அந்த ஒரு கண்ணில் இருந்தா போதும். கண்ணாடி போட்டிருக்கிறப்போ தான். மற்றபடி கலர் பைனஸ் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். இப்போ மறுபடியும் நான் இந்த இடத்துல காட்டுறேன். ஓகே, இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய போஸ்ட்டை மட்டுமே உங்களுக்கு காட்டுறேன். இதுல எந்தெந்த போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுல மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இங்க இருக்குது. ஓகே, அதாவது இப்போ அசிஸ்டன்ட் SNTக்கு வந்து பாத்தீங்கன்னா C1 கேட்குறாங்க, B1 கேட்குறாங்க, C1 கேட்குறாங்க. ஸோ இதுல உங்களுக்கு இப்போ சென்னை ஜோன்ல பாத்தீங்கன்னா அதுல எதுல இருக்குதுன்னு கொடுக்கல, SNTன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதுல சிக்னலா இல்லைன்னா ஒர்க் ஷாப்பா ப்ரொடக்ஷன் யூனிட்டான்னு கொடுக்கல. அப்போ இதுல லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன? லோயஸ்ட் ஸ்டாண்டர்டுங்கிறது C1. ஸோ உங்களுக்கு C1 இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். உங்களோட லிஸ்ட்ல நீங்க இந்த போஸ்ட்டை வச்சுக்கலாம். இப்போ அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்புக்கு வந்து C1 இருந்தா போதுமானது. பிரிட்ஜுக்கு B1 இருக்கணும்.
சிஎன்டபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா B1 இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட்லலாம் வருவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் எதுக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லையோ அதை நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா எதுக்கெல்லாம் எலிஜிபிளோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்ததான் இப்போ பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வருவோம். ஓகே, இப்போ இதில் நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கிறதுக்கெல்லாம் என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். விஐனா விஷுவலி இம்பேர்டு, ஹெச்ஐனா ஹியரிங் இம்பேர்டு, எல்டினா லோகோமோட்டர் டிசேபிலிட்டி. ஓகே, அதுல விஐல எல்வினா லோ விஷன், பினா பிளைண்ட், ஹெச்ஐல டினா டெஃப், ஹெச்ஹெச்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம் வந்து எது எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை நோட் பண்ணிக்குவாங்க. உங்களோட பிடபிள்யூ சர்டிஃபிகேட்ல இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி டிசேபிலிட்டி இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த டிசேபிலிட்டிக்கு எது இதுல வந்து ஷார்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க இங்க பாருங்க, இப்போ அசிஸ்டன்ட் எஸ்என்டி போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல விஐல எல்வி கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள், ஹெச்ஐல டிஹெச்ஹெச் கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள். லோகோமோட்டார் டிசேபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஓஎல், எல்சி, டிடபிள்யூ, ஏஏவி, எஸ்டி இந்த இதுல இருக்கவங்கலாம் எலிஜிபிள், எஸ்ஐ இதுல இருக்கவங்கலாம் எலிஜிபிள். எம்டிங்கிறது மல்டிபிள் டிசேபிலிட்டி, எனக்கு இதுல இருக்கிறதும் இருக்குது, இதுல இருக்கிறதும் இருக்குது, எனக்கு விஷுவலி ப்ராப்ளமும் இருக்குது, அதே மாதிரி ஹியரிங் இம்பேர்மெண்ட்டும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது அப்படின்னாலுமே அந்த ரெண்டுலையும் இதுக்குள்ள வருது அப்படின்னா அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிள் தான். மல்டிபிள் டிசேபிலிட்டி இருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த போஸ்ட்லாம் சூட்டபிள் அப்படிங்கிறத இதை வச்சு கம்பேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுல அசிஸ்டன்ட் பிரிட்ஜுக்கு யாருமே எலிஜிபிள் கிடையாது, நோன்னு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிவேக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள் கிடையாது. ஸோ நீங்க நான் சொன்னதை வச்சு எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ சதர்ன் ரீஜியன்ல தான் சதர்ன் ரயில்வேல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 13 விதமான போஸ்ட் தான் இருக்குது. அதுல வந்து எந்த போஸ்ட் இல்லைன்னு கேட்டீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய போஸ்ட் இல்லை, அசிஸ்டன்ட் லோகோஷெட் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கக்கூடிய போஸ்ட் இருக்குது, ஆனா டீசல்ங்கிற போஸ்ட் இல்லை. ஓகே, அசிஸ்டன்ட் லோகோஷெட் டீசல்ங்கிற போஸ்ட் இல்லை. அசிஸ்டன்ட் லோகோஷெட்ல எலக்ட்ரிக்கல் இருக்குது, டீசல் இருக்குது. ஆனா சென்னை ஜோன்ல சதர்ன் ரயில்வேல சென்னை ஜோன்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா டீசல்ங்கிற போஸ்ட் இல்லை. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஆபரேஷன்ஸ்ங்கிற போஸ்ட் இல்லை. அதனாலதான் நான் வந்து அசிஸ்டன்ட் ஆபரேஷன் போஸ்ட்டுக்கு வீடியோ கொடுக்கல, அதோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொடுக்கல. ஓகே, ஸோ மறுபடியும் சொல்றேன், நீங்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு இதுல எந்த போஸ்ட் பிடிச்சிருக்குதோ அதுக்கு மட்டும் நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி எதுக்கு உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் செட் ஆகுதோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லாதது நீங்க பின்னால கூட கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பிடபிள்யூ கேண்டிடேட் எதுக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கீங்களோ அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கொடுங்க, சூட்டபிள் இல்லாதது பின்னால கொடுக்கலாம். ஆனா அப்படி கொடுக்கறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஓகே, இப்போ எனக்கு இந்த போஸ்ட்டுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லை, இதை நான் பின்னால கொடுக்கறதுனால எந்த யூஸுமே இல்லை. என்ன இந்த போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணா கண்டிப்பா என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணாதான் போறாங்க. பிடபிள்யூ கேண்டிடேட் நான் இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு அதை பின்னால கொடுத்தாலும் எந்த யூஸுமே இல்லை. ஓகே, அதனால உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குதோ அதை மட்டும் நீங்க ப்ரிஃபரன்ஸ்ல கொடுங்க. நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட்னா எதுக்கெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ அதுக்கு மட்டும் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு ஜோன்ல தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோன்லையும் எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதுல சென்னை ஜோன்ல 2694 வேகன்சிஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஜோன்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா எந்த ஜோன்ல அப்ளை பண்றீங்களோ அந்த ஜோன்ல தான் உங்களுக்கு பெர்மனண்டா போஸ்டிங் இருக்கும். அங்க நான் ஜாயின் பண்ணிட்டு திரும்பி கொஞ்சம் நாளா தமிழ்நாடு வந்துக்கிறேன்னு நினைச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரேர், அது நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னா கேரளால போஸ்டிங் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து சென்னை ஜோன்ல அப்ளை பண்ணுங்க. ஓகே, வேற எதையும் நீங்க யோசிக்க வேண்டாம். இப்போ ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிளேலிஸ்ட் தான் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், ஆர்ஆர்பி குரூப் டி ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனி வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்க இதையும் கண்டிப்பா பாத்துருங்க, பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இப்போ எனக்கு சேலரி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஆர்டர்ல கொடுங்க. ஓகே, இப்போ டிஎல்என் ஏசிக்கும் ட்ராக் மெஷினுக்கும் அதிகமான சேலரி இருக்கும். இதுல ட்ராக் மெஷினை யார் ரெண்டாவது கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதோட கம்பேர் பண்றப்ப ட்ராக் மெஷின்ல கொஞ்சம் டியூட்டி கொஞ்சம் ஹார்டா இருக்கும், நீங்க வெளியில போய் தங்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால தான் இதை நான் ரெண்டாவதாக கொடுத்துருக்கேன். மற்றபடி இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டர்லேயே நீங்கள் வந்து கொடுங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போட்டிருக்க வீடியோவெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் எதுவும் நம்மளுக்கு இப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை மாடிஃபை பண்ணி கூட கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியே கொடுங்க. ஃபீமேல் கேண்டிடேட் இப்போ என்னோட அக்காவோ தங்கச்சியோ இந்த வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் இந்த மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, அவங்களோட சேஃப்டியை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். அடுத்ததான் வந்து ஃபியூச்சரை நான் யோசிப்பேன். ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கிறப்போ இல்லைன்னா ப்ரெக்னெண்டா இருக்கிறப்போ வந்து அவங்களால வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாம டியூட்டிக்கு போயிட்டு வர முடியணும். அதெல்லாம் நான் மைண்ட்ல வச்சுட்டு தான் இதை வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஆர்டர்லேயே கொடுங்க. மேக்ஸிமம் இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பு, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லோகோ ஷெட்டு, அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான இடத்துல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுத்துருப்பேன்.
கஷ்டமா இருக்கிறதெல்லாம் நான் லாஸ்ட்ல கொடுத்துருப்பேன். ஓகே, இதெல்லாம் நீங்க வந்து செலக்ஷன் ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் எதுவுமே கிடைக்கலன்னா ஏதாச்சும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த ஆர்டர்லேயே வந்து கொடுத்துருங்க. அடுத்து நான் வேற எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு டைம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த ஆர்டர்ல கொடுங்க. மேக்ஸிமம் போஸ்ட்ல டைம் கிடைக்க தான் செய்யும். ஓகே, பட் இருந்தாலும் நான் எனக்கு தோணுன ஆர்டர்ல கொடுத்துருக்கேன். ஒரு சில போஸ்ட் நான் கடைசியில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில போஸ்ட்ல வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். பட் முதல்ல இருக்கக்கூடிய நிறைய போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைம் கிடைக்க தான் செய்யும். அப்போ நீங்க இதை எந்த ஆர்டர்ல வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, டைம்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு படிக்கிறது டைம்னு பாத்தீங்கன்னா இது நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 5-6 போஸ்ட்டை வந்து மேலே கீழே எப்படி வேணாலும் கொடுத்துருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஈக்குவலா டைம் கிடைக்க தான் செய்யும். பட் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சில போஸ்ட்ல வந்து டைம் கிடைக்காது. ஓகே, அடுத்ததா வந்து ஹோம் போஸ்டிங் வேணும் அப்படின்னா இப்போ இதுல ஹோம் போஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஒரு சில போஸ்ட்டை தவிர மேக்ஸிமம் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் லெவல்ல இல்லைன்னா சென்னை அந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும்தான் போஸ்டிங் போடுவாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இப்படி கொடுக்கலாம். இப்போ நான் இந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ICF அப்படிங்கிறது சென்னையில இருக்குது. நீங்க சென்னையில இருக்கிறவங்கன்னா இந்த போஸ்ட்டை ஃபர்ஸ்ட்லேயே கொடுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லோகோ ஷெட் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அதுவுமே சென்னை அந்த மாதிரி ஏரியால தான் இருக்கும். அவங்களுமே அந்த ஏரியால இருக்கிறவங்க அதை கூட ஃபர்ஸ்ட்ல கொடுக்கலாம். ஓகே, அதுக்காக தான் நான் சொல்றேன். அந்த வீடியோவை நீங்க வந்து பாத்துக்கோங்க. நான் ஜென்ரலா கொடுத்துருக்கேன். நார்மலா ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க, இப்போ ஒரு திருநெல்வேலியில கன்னியாகுமரியில இருக்கிறவங்க கூட இதை வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே அப்படியே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 12 வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா ப்ரொமோஷனுமே மேக்சிமம் போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் சேமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க இதுல எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா GDC LDCன்னு எக்ஸாம்ஸ் இருக்குது. அது எழுதுனீங்கன்னா குயிக்கரா உங்களோட ப்ரொமோஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதனால ப்ரொமோஷனை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கொடுக்கறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மற்ற கிரைட்டீரியாவை நீங்க வந்து திங்க் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, இது நான் ஒரு சிலர் கேட்பாங்க அப்படின்னால கொடுத்துருக்கேன். நீங்க இதை கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் கொடுக்கறது ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இருக்கலாம். பட் இந்த 20 நிமிஷம் வீடியோ போடுறதுக்கு நான் குறைஞ்சது ஒரு 30 மணி நேரமாவது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுமே நான் 12 வீடியோ கொடுத்துருக்கோம்னா ஒவ்வொரு வீடியோக்குமே குறைஞ்சது ஒரு 2 to 3 hours வந்து நான் எடுத்திருப்பேன். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 30 hours ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் அந்த வீடியோ எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கொடுக்கறதுக்குமே ஒரு 2 to 3 hours வந்து நான் மறுபடியும் ஸ்பெண்ட் பண்ணேன். என்னெல்லாம் நம்ம திரும்ப சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கவனமாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதுல எது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்க வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா அந்த மிஸ்டேக்கை வந்து மற்றவங்களும் பண்ணிடக்கூடாது. ஓகே, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்ப யாரும் தப்பா கொடுத்துடக்கூடாது. நீங்க மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வந்து அதை பின் பண்றேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்மளுடைய ஆப்ல இதுக்கான கோர்ஸ் அவைலபிளா இருக்குது. கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணி இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.